வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் ஊரில் இருக்கக்கூடிய எங்கள் வீட்டு தோட்டத்தை தான் காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு வரண்டாலே நல்ல ஒரு ஸ்னேக் பிளான்ட் இருந்தது. அப்புறம் இந்த மஞ்சள் பூ பூக்கக்கூடிய செடி இந்த பக்கமும் இருக்குது. அப்புறம் மணி பிளான்ட் இருக்குது. கனகாம்பரம் ஒன்றுலேருந்து விதை விழுந்து நிறைய முளைச்சிருக்குது. அப்புறம் கருவேப்பிலை செடி இருக்குது. சீத்தாப்பழ செடி இருக்குது. சீத்தாப்பழ செடியெல்லாம் நான் தான் சின்னதாக அங்கங்கேயே வளர்ந்துருந்ததுன்னு எடுத்துக்கொண்டு காம்பவுண்டுக்குள்ளே நட்டு வச்சுருக்குறேன். அதில் ஒரு கொய்யா மரம் நிற்குது. அதுவும் காய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் சீடு கொஞ்சம் பெருசாக இருக்கும் அந்த பழத்தில். ஒரு பப்பாளி தன்னாலே வளர்ந்துருக்குது பாருங்கள். கொய்யா மரம் கீழே விழுந்தது, வேரோட மறிஞ்சது தூக்கி பிடிச்சி கெட்டி எடுத்து வச்சுருக்குது. ஆனாலும் அதுக்கப்புறம் நிறைய காயெல்லாம் வந்திருக்கு. அதில் கனகாம்பரம் பூ பாருங்கள், நல்ல பெரிய பெரிய பூவாக சூப்பராக பூத்துருக்கு. இங்கே ஒரு ஸ்னேக் பிளான்ட் இருக்குது பாருங்கள். இதில் ஒரு மல்லிகை செடி சின்னதாக இருக்குது. அதில் 2 பூ கிடக்கு. ஒரு ட்ரெஸ்ஸினாக இருக்குது பாருங்கள். இதுவும் நான் ஒரு ஹாஸ்பிட்டல் போனப்போ அங்கே வெளியே இருந்தது, முறிஞ்சு கிடந்தது. அதை எடுத்துக்கொண்டு வச்சு அது நல்லா வந்துட்டு. இன்னொரு செடி வச்சு என் தங்கச்சிக்கும் ஒன்று கொடுத்துருந்தேன். அது இப்போது நான் அதை அங்கேருந்து ஒரு கம்பு எடுத்துக்கொண்டு பெங்களூரில் வச்சுருக்கேன். அதுவும் நல்லா தழுத்து வந்துட்டுருக்குது. அதை வேற ஒரு வீடியோவில் பிறகு காட்டுறேன். இதெல்லாம் குரோட்டன்ஸு. அடுத்து இது பாருங்கள், இந்த முள் சீத்தாப்பழம் மரம்னு சொல்கிறது. கேன்சருக்கெல்லாம் நல்லா மருந்துன்னு சொல்லுவாங்க. அந்த முள் சீத்தாப்பழம் மரமும் ஒரு இடத்துக்கு போனப்போ அங்கே சின்னதாக வளர்ந்துருந்ததை எடுத்து கொண்டு வச்சேன். பாருங்கள், ஒரு பட்டர்ஃப்ளை அழகாக பறக்குது. அதில் ஒரு செம்பருத்தி நிற்குது. அடுத்து இந்த நந்தியாவட்டை நிற்குது. நந்தியாவட்டை இந்த இலைக்கு கலரே பார்க்க சூப்பராக இருக்கும். இதுவும் எப்போவுமே நல்லா பூ பூக்கும். இந்த தடவை நான் போனப்போ பூ குறைவாக இருந்தது. அப்புறம் இந்த வீட்டு முன்னாடி வச்சுருப்பாங்களே மஞ்சள் கலரில் பூக்குது, அதுவும் ஒன்று வச்சுருக்குறேன். இது எல்லாமே லாக்டவுன் டைமில் நான் ஊரில் இருந்தப்போ எல்லாம் நட்டு வச்சது. எல்லாம் நல்லா பூத்துட்ருக்கு. இப்போ இதுவும் நான் வச்சது தான். இது அம்மா வீட்டு பக்கத்து வீட்டு ஆண்டி என்ன கொடுத்தாங்க இந்த செடி. எனக்கு இந்த செடி ரொம்ப பிடிக்கும். இந்த பூவை பார்க்குறதுக்கு தொட்டு பார்த்தா வெல்வெட் மாதிரி இருக்கும். அதனால் நான் கிட்ட போகும்போதெல்லாம் அதை பிடிச்சி பார்ப்பேன். நான் நிறைய கம்பு வச்சு பார்த்து வளரல. பிறகு இது அந்த ஆண்டி எனக்கு வச்சு கொடுத்தாங்க. பாருங்கள், ஒரு எலுமிச்சை நல்லா தழுத்து நிற்குது. இதுவும் லாக்டவுன் டைமில் வேற ஒரு இடத்துல சின்னதாக முளைச்சிருந்ததை எடுத்து பிடுங்கி கொண்டு இங்கே வச்சுருக்குறேன். பாருங்கள், ஒரு தென்னை மரம் நிற்கு, ஒரு நீல மாமரம், அடுத்து ஒரு களப்பாடி மாமரம், ஒரு சின்ன முருங்கை நிற்கி, அது கம்பு வச்சு தழுத்துது அங்கே இருக்குது பாருங்கள். அப்புறம் நல்ல ஒரு சக்கை மரம் நிற்கி, சக்கை பழம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மரத்தில் உள்ளது. மாமரத்தில் உள்ள பழமும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே இருக்குது. இது பாருங்கள், ஒரு முள் சீத்தாப்பழ மரம் இந்த சைடும் நிற்குது. அடுத்து கருவேப்பிலை நிறைய வளர்ந்துருக்குது. எல்லாமே நான் அம்மா வீட்டிலேருந்து பிடுங்கி கொண்டு வச்சு இப்போ எல்லாம் நல்லா வளர்ந்து நிற்குது. சின்னதாக கொண்டு வச்சது எல்லாம். முள் சீத்தாப்பழ மரமும் அப்படி தான். நாங்கள் ஒரு டேமுக்கு போனப்போ அங்கே பக்கத்தில் எல்லாம் முளைச்சி நின்று அதை எடுத்து கொண்டு வச்சது. பாருங்கள், ஒரு சப்போட்டா நிற்கு. சப்போட்டாவில் உள்ள காயும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. வாழை அங்கே இருக்கிறவங்க வச்சுருக்காங்க. அதுவும் நல்லா வளர்ந்து நல்லா காய் வந்து கண்ணும் நிறைய வந்திருக்கு. அந்த வாழை மரம் கூம்பில்லா சிங்கன்னு சொல்லுவாங்க, அதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் இது பக்கத்தில் ஒரு மாமரம் நிற்கி. இது வந்து பங்கனாப்புள்ளின்னு சொல்லுவாங்க. காய் நல்ல பெரிய காயாக இருக்கும். பாருங்கள், வாழை மரம் பாருங்கள், இந்த கூம்பில்லா சிங்கன்னு சொல்லக்கூடிய பழம்னு நினைக்கிறேன். எனக்கு கரெக்டாக தெரியல. வாழை வந்து அங்கே இருக்கிறவங்க வச்சுருக்காங்க. பப்பாளி பாருங்கள், பப்பாளியெல்லாம் தன்னாலே வளர்ந்தது தான். இந்த கார்னரில் ஒரு மருதாணி செடி நிற்கிது. இது ரொம்ப காஞ்சி ஒரு மாதிரி குச்சி மட்டும் இருந்தது. அதனால் ஃபுல்லாக வெட்டி விட்டேன் போன தடவை, ஒரு மாதத்துக்கு முன்னாடி போனப்போ. அந்த பக்கமும் ஒரு பங்கனாப்புள்ளி நிற்குது. 2 பங்கனாப்புள்ளி நிற்குது. ஒன்று நல்லா காய்க்க தொடங்கிட்டு, ஒன்றில் இன்னும் ஒரே ஒரு காய் ஏதோ ஒருக்கா வந்தது. மரத்தில் உள்ள காயுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நன்றி.